ஹாய், என்ன ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்கீங்க. ஓவர் திங்கிங் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். குட். எனக்கு கூட நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு உங்கள் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் பாதி வெளியே வந்த மாதிரியே இருக்குக்கா, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட், நான் கூட இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ வண்டர்ஃபுல் கமெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சிலர் இன்னும் சிலர் வந்து நினைக்கலாம், இவங்கெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன பெருசாக தகுதி இருக்குது, இவங்க என்ன பெருசாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டாங்க, பேச வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, மனசுல தோன்றதுக்கு பேசுறதுக்கு எந்த தகுதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூக்கட்ட தெரிஞ்சவங்கன்னா, உங்களுக்கு பூக்கட்ட தெரியணும் அப்படின்னா நீங்க போய் யார்கிட்ட கேட்பீங்க? பூக்கட்டவங்க கிட்ட. சமைக்க தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட கேட்பீங்க? நல்லா குக் பண்றவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில பல அடிகளை பட்ட எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கான நல்ல புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வாழ்க்கையில நான் தொலைச்ச பல சந்தோஷமான நாட்களை நீங்க யாரும் மிஸ் பண்ணிட கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவெல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஓவர் திங்கிங் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க, ரொம்ப நினைக்காதீங்க அப்படி சொன்னேன் இல்லையா? அது வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான். மற்றபடி நமக்கான எய்ம், நம்ம ரீச் பண்ண போறிய நம்மளுடைய கோல், அதுக்காக நம்ம டே டு டே எவ்ரி மினிட் நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணாதான் இவங்கெல்லாம் எங்கிருந்து உருப்பிட போறாங்க. இது வாழ்க்கையில ஜெயிக்கவே ஜெயிக்காது. கடைசி வரலும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க இப்படின்னு பல பேர் நம்ம காது படவும் நமக்கு பின்னாடியும் பேசினவங்க முன்னாடி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு ஒரு கிங் மாதிரி வர முடியும். யூ கேன் டூ இட். ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன்.